தீபாவளி இத நான் ஒரு பெரிய பண்டிகையா எடுத்துக்கொள்கிறேன். அதன் முழு மகிமையிலும் தீபாவளி எப்படி பல வாரங்களுக்கு முன்பே நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறுகிறது என்பதை பாருங்கள். தீபாவளி நடக்கப் போகும் நேரத்திற்கு முன்பே இல்லையா? அந்த நாளில். அதற்கு பிறகு வரும் அடுத்த தலைமுறைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று சிந்தித்துப் பாருங்கள். அவர்கள் தீபாவளியின் 5, 10% மட்டுமே பார்க்கப் போகிறார்கள். அறிந்தும் கவலைப்படாதவர்கள். அவர்கள் தான் மிகவும் ஆபத்தானவர்கள். ஆம். நான் நினைக்கிறேன் அழிவில்லாதவர்கள். அவர்கள் அறிவில்லாதவர்கள் இல்ல. ஏனெனில் அவர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். ஆனா அவர்கள் கவலைப்படவில்லை இல்லையா? அவர்கள் நிலைமை பத்தி தெரியும். ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது எனக்கு ஒருபோதும் நடக்காது என்று நினைக்கிறார்கள். ஆமா. அவர்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பார்த்து மிகவும் வருத்தப்படுவார்கள். ஆனாலும் மீண்டும் பழைய பழக்கத்திற்கு திரும்பி விடுவார்கள். ம். காஷ்மீர்ல நடந்தது தங்களுக்கு நடக்காதுன்னு அமெரிக்கா, கனடா, இந்திய வம்சாவளியினர் நினைக்கிறாங்க. அதனால அவர்கள் இதற்கு பங்களிக்கிறாங்க. ம். மில்லியன் கணக்கான டாலர் ஹலால் பொருளாதாரத்துக்கு செலுத்தி தொடர்ந்து ஹலால் உணவ வாங்குகிறார்கள். ஆ. இதுல ஒரு பகுதி கவலைப்படாதவர்கள், தெரியாதவர்கள் மற்றும் கவலைப்படாதவர்கள் என்பவர்களால் தான். ஆனா தெரியாதும், கவலைப்படுகிறவர்களும் இருப்பார்கள். அவர்களை நாம் சேர்ந்து ஹலால் பிரச்சனையை பற்றி சொல்ல வேண்டும். அப்படி செய்தால் அவர்கள் அதை வாங்குவதை நிறுத்துவார்கள்.